பெருந்துறை அருகே 70 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வரும் இடத்தை பொதுத் தேவை என்ற பெயரில் சிலர் ஆக்கிரமித்து மிரட்டல் விடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் மேக்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கசாமி. இவர் கடந்த 1956ஆம் ஆண்டு விலைக்கு வாங்கி இடத்தில் குடியிருந்து வந்த வீட்டில் நிலையில் ரங்கசாமி காலமாகிவிட்டார். அந்த வீட்டில் ரங்கசாமியின் மகன் பூவராகவனும் மகள் தேவியும் குடும்பத்துடன் வீட்டில் வசித்து வருகின்றனர். தந்தை காலத்தில் இருந்து கடந்த 70 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் வீட்டின் ஓட்டு தங்களுக்கு பதியப்பட்ட காலி இடத்தையும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதற்கிடையே அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் பொது பாதை அமைக்க இடத்தை கேட்டபோது கொடுக்க மறுத்ததால் பூவராகவனையும் தேவியையும் மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து பெருந்துறை காவல் நிலையத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதற்கிடையே மரங்களை வெட்டியும் வீட்டின் தடுப்புச் சுவரை இடித்தும் காலியிடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தட்டி கேட்ட தங்களை தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டுவதாக தேவியும் அவரது சகோதரர் பூவராகவனும் பெருந்துறை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். இதில் அதிகாரிகள் தலையிட்டு இடத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதேபோல் தங்களது குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊர்க்காரங்களை எல்லாம் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து எங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் மட்டைகளையும் எல்லாத்தையும் வெட்டி அப்புறப்படுத்தி வீடு மட்டும்தான் உனக்கு, மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாசில்தார் அவர்கள்கிட்ட போய் மனு கொடுத்தேன். அவர் சொன்னார், அது புறம்போக்கேடா, உனக்கு எப்படி அது வரும், நான் அது கண்டிப்பாக அளந்து எடுக்க தான் போகிறேன், ஆனால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு என்னோட உயிருக்கும் எனது சொத்துக்கும் பாதுகாப்பு வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் தவிர எங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னாடி காலி இடத்துக்கும் எங்களது வாசலுக்கும் பட்டா வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.